அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ராகு கேது மிட் பாயிண்ட் பகுதி 2. ரொம்ப நாள் ஆச்சுங்க ராகு கேது மிட் பாயிண்ட் பற்றி பேசி. ராகு கேது மிட் பாயிண்ட் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ பதிவு பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். அதுதான் ராகு கேது மிட் பாயிண்ட் வீடியோ பேசிக். மிட் பாயிண்ட் என்றால் என்னவென்று தெரிந்தால்தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இல்லை என்றால் சுத்தமாக புரியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண சொல்கிறேன். ஒரு படத்தை ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தாதான் அந்த படத்தின் கதை புரியும். இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த படத்தின் கதை புரியாது. அதே மாதிரி தாங்க நம்ம சேனல் வீடியோவும். நான் ஒரு பதிவு ரிலீஸ் பண்ணேன் என்றால் அந்த வீடியோவுக்கு உண்டான தலைப்பின் ப்ரீவியஸ் பகுதியை பார்த்த பின் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி ஒரு ஸ்மால் குட்டி பிரேக் பார்த்துவிட்டு செல்வோம். ஓகே, குட். வெல்கம் டு ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப். ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் என்று விரும்புகிறவங்க உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டைப் செய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பவும். ஜோதிடம் சம்பந்தமான பல விஷயத்தை நான் உங்களுடன் ஷேர் செய்யப்படும். இந்த வாய்ப்பு ஜோதிட மாணவர்கள் மற்றும் ஜோதிடர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அனைவரும் ஒன்று சேருவோம். அனைவரும் வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்காக சில பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் காசு கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஜூம் கிளாஸ் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்வாங்க. ஒரு சில பேர் ஊர் விட்டு ஊர் வந்து காசு கொடுத்து ஜோதிட சிறப்பு வகுப்பு, அதாவது நேரடி வகுப்பு கலந்து கொள்வாங்க. ஒரு சில பேர் நிறைய ஜோதிட புத்தகங்கள் வாங்கிவிட்டு செல்ஃபில் வீட்டில் அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் பலன் சொல்ல தெரியாமல், நல்ல குருநாதரை செலக்ட் பண்ண தெரியாமல் வேஸ்ட்டாக காசு செலவு செய்து ஜோதிட சாஃப்ட்வேர் வாங்கி வச்சுருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், ஈஸியாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை ஏன் கஷ்டப்படுறீங்க என்று எனக்கு புரியல. உங்களுக்கு உண்மையிலேயே ஜோதிடம் கற்றுக்கொள்ளணும் என்று ஆர்வம் இருந்தால் மட்டும் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ தலைப்பு எனக்கு தெரிஞ்ச தலைப்பு தானே என்று சொல்லி மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நான் அனைத்து கிரகம் ஃபில்லப் பண்ணி பலன் சொல்கிறவன் கிடையாது. நான் என்ன பலன் சொல்கிறேனோ அந்த கிரகத்தை வைத்து பலன் சொல்கிறவன். அதே மாதிரி நான் பலன் சொன்னால் டவுட்டே வராது. அப்படி இருக்கும் என்னுடைய பலன். நீங்களும் என்ன போலவே ஜஸ்ட்டு 3 செகண்டில் பலன் சொல்லணும் என்று ஆசையாக இருக்கிறதா? அப்போது என்னுடைய ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்கி பயன்படுத்துங்க. இந்த ஒரு உதவி தான் என்னால் உங்களுக்கு செய்ய முடியும். ஓகே, குட். ஆல் தி பெஸ்ட். இன்றைய வீடியோ தலைப்பு ராகு கேது மிட் பாயிண்ட் பகுதி 2. இந்த வீடியோவில் நான் மாந்தியை வைத்து பலன் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னாதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால், ஃபஸ்ட்டு மாந்தி தொடர்புனா என்னன்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஒரு கிரகத்துடன் மாந்தி இருந்தாலும், மாந்தியுடைய 7ஆம் பார்வை ஒரு கிரகம் இருந்தாலும், ஒரு கிரகத்திற்கு திரிகோணத்தில் மாந்தி இருந்தாலும் அது அந்த கிரகத்துக்கு மாந்தி தொடர்பு உண்டு என்று அர்த்தம். சரிங்களா? சரி. லக்னாதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிக்கும். ஜாதகருக்கு நோய் எதிர்ப்பு சத்து இருக்காது. ஜாதகருக்கு தீய பழக்கம் உண்டு. ஜாதகருக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது.
ஜாதகருக்கு பிரச்சனையும் கவலையும் மாறி மாறி வரும். ஜாதகருடைய பிரச்சனையை ஜாதகரால் தீர்க்க முடியாது. ஜாதகர் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவார். ஜாதகரை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவார். பிறரை தூக்கி எறிந்து பேசும் குணம் இயல்பாகவே வந்துவிடும். ஜாதகர் எடுக்கும் முடிவு தோல்வி தாங்க தரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால் ஜாதகர் கையில் பணம் தங்காது, கல்வி தடை ஏற்படும். ஜாதகருக்கு எளிதில் சுப காரியம் நடக்காது. ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை அமையாது. குடும்பத்தில் கடன் சுமை ஏற்படும். ஜாதகர் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது. குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஜாதகர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. குடும்பத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார். ஜாதகர் மூலமாக ஜாதகருடைய குடும்பம் கஷ்டப்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 3ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால் இளைய சகோதரன் இருக்காது அல்லது இளைய சகோதரனிடம் ஒற்றுமை இருக்காது. ஜாதகருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒற்றுமை இருக்காது. பத்திரம் சம்பந்தமான பிரச்சனை அல்லது பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும். ஜாதகருக்கு வீரியம் இருக்காது. ஜாதகருக்கு தன்னம்பிக்கை, தைரியம், முயற்சி, வீரம் எதுவும் இருக்காது. தொண்டை வலி, தொண்டை எரிச்சல், தொண்டையில் புண் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 4ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால் ஜாதகர் பெயரில் எந்த சொத்தும் இருக்காது. ஜாதகருடைய சொந்தக்காரங்க முன்வந்து ஜாதகருக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க. தாயார் வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க. தாயார் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவாங்க. தாயாருக்கு மன நிம்மதி இருக்காது. பிரச்சனையும் கவலையும் மாறி மாறி வரும். ஜாதகரால் தாயாருக்கு நிம்மதி இல்லை. ஜாதகர் பெயரில் சொந்த வீடு கிடையாது. சொத்து சேர்க்கை சேரவிடாது. சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் கிடையாது. ஜாதகருக்கு நெஞ்சுவலி, இதய நோய், ஹார்ட் அட்டாக் எளிதில் ஏற்படும். அடுத்து ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால் காதல் தோல்வி ஏற்படும். பூர்வீக சொத்து கிடைக்காது. குலதெய்வம் சாபம் உண்டு. ஜாதகருக்கு உழைப்பில்லாத வருமானம் கிடைக்காது. பணத்தை முதலீடு போட்டால் லாபம் கிடைக்காது. குழந்தை பாக்கியம் தடை செய்யும் அல்லது குழந்தைக்காக அதிகம் செலவு செய்ய வைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 6ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு நோய், கடன், எதிரி, வழக்கு பிரச்சனை, எதிரிகள் தொல்லை இதில் ஒன்று நிச்சயம் ஏற்படும். ஜாதகருக்கு நல்ல தொழில், நல்ல வேலை எளிதில் அமையாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. வேலை செய்யும் இடத்தில் நிம்மதி இருக்காது. பிரச்சனைகள் தேடி வரும். வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. சப்போஸ் திருமணம் நடந்தால் தாம்பத்திய சுகம் கிடைக்காது. வாழ்க்கை துணை மூலமாக நன்மை நடக்காது. திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. இல்லற வாழ்க்கையில் சுகம் இல்லை. பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணை தான் அமையும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது. திருமணம் செய்து கணவன்
மனைவி பிரிவதை விட திருமணம் செய்து இந்த இருவரும் பிரிவதை விட திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 8ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு ஆயுள் தோஷம் உண்டு. ஜாதகருக்கு விபத்து, கண்டம், அறுவை சிகிச்சை, பெரிய கடன் இதில் ஒன்று நிச்சயம் ஏற்படும். ஜாதகர் தவறு செய்யவில்லை என்றாலும் கூட ஜாதகருக்கு வீண் பழி, அசிங்கம், அவமானம் எளிதில் ஏற்படும். ஜாதகருக்கு தவறு செய்ய தூண்டும். சட்டவிரோதமான செயல்களை தைரியமாக செய்ய வைக்கும். சொத்து பிரச்சனை, வரதட்சணை பிரச்சனை, நீதிமன்ற பிரச்சனை, சிறைச்சாலை, நஷ்ட ஈடு, ஃபைன் கட்டுவது போன்ற பிரச்சனை ஏற்படும். ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை தயாராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால் ஜாதகர் அப்பா பேச்சு கேட்க மாட்டார், அப்பாவை மதிக்க மாட்டார், அப்பா முன்னாடி குரலை உயர்த்தி பேசுவார், அப்பா ஜாதகருக்கு பயப்படுவார், ஜாதகரால் தந்தைக்கு நல்ல பெயர் கிடையாது, ஜாதகரால் தந்தைக்கு அவமானமும் ஏற்படும். ஜாதகர் கடவுள் பக்தி இல்லாதவர், கோயிலுக்கு போக மாட்டார், சுப காரியங்களில் கலந்துக்க மாட்டார், ரோட்டில் சாமி ஊர்வலம் வந்தாலும் கூட கையெடுத்து கும்பிட மாட்டார், பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்க மாட்டாங்க. ஜாதகருக்கு வெளிநாடு யோகமும் கிடையாது, மேல் கல்வியிலும் தேர்ச்சி பெற முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 10ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு சொந்த தொழில், தந்தை தொழில், பரம்பரை தொழில் செய்யக்கூடாது. செய்தால் நஷ்டம் ஏற்படும். தொழிலில் வெற்றி பெறக்கூடிய யோகம் ஜாதகருக்கு இல்லை. அதிக முதலீடு போட்டு சுய தொழில் தொடங்கினாலும் கூட செய்யும் தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்காது. தொழிலுக்காக கடனும் வாங்கக்கூடாது. முதலாளி யோகம் ஜாதகருக்கு இல்லை. மனைவி பெயரில் சொத்து இருக்காது. ஜாதகருக்கும் மாமியாருக்கும் ஒற்றுமை இருக்காது. கால்வலி, மூட்டு வலி, முட்டி தேய்மானம் எளிதில் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 11ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால் மூத்த சகோதரம் ஜாதகருக்கு இருக்காது, அல்லது மூத்த சகோதரனால் ஜாதகருக்கு எந்த நன்மையும் இருக்காது. ஜாதகர் பெயரில் சொத்து இருக்காது, எந்த சேமிப்பும் இருக்காது. ஜாதகர் கையில் பணம் தங்காது. ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் பண கஷ்டம் ஏற்படும். செய்யும் வேலையில் பதவி உயர்வு அல்லது வருமான உயர்வு எதுவும் கிடைக்காது. ஜாதகருடைய ஆசைகள் எளிதில் நிறைவேறாது. ஜாதகருக்கு மறுமணம் கூட அமையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 12ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. செலவுகள் அதிகம் ஏற்படும். வீட்டு செலவு முதல் மருத்துவ செலவு வரை அதிகம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எளிதில் கடன் ஏற்படும். கடன் தொல்லையால் தலைமறைவு வாழ்க்கை கூட ஏற்படும், அல்லது சிறைச்சாலை வாழ்க்கை கூட ஏற்படும். வெளிநாடு சென்றால் அங்கேயே உயிர் பலி கூட ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கவும். நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்களை அதிகமாக சொல்லவும். உங்களுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும்.
அதனால தான் பலன் அதிகமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்த என்னுடைய ஜோதி நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.